एक अमीर व्यक्ति आपको हिंदुस्तान की जेल में नहीं मिलेगा, सच बोलता हूँ। जेलों की लिस्ट में आपको पिछड़े मिलेंगे, दलित मिलेंगे, आदिवासी मिलेंगे, गरीब मिलेगा। 16 लाख करोड़ रुपए नरेंद्र मोदी ने सबसे बड़े अरबपतियों का कर्जा माफ किया। அம்மா அம்மா நானும் எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சாணி அடி சக்கை அடிங்கிறது இன்னைக்கு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டானுங்களேடா. मुझे बताओ, मजदूरों का कितना कर्जा माफ किया, किसानों का कितना माफ किया, बेरोजगारों का कितना माफ किया, 1 रुपया नहीं माफ किया। நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சான்னா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? यूपी के बजट को 62% कंट्रोल करते हैं। ओबीसी की भागीदारी यूपी के बजट में 4%, दलितों की 6%, मतलब यूपी की 90% आबादी आपकी कहीं भी भागीदारी नहीं। எல்லாரும் ஊழல்வாதிங்க, நாங்க தான் உத்தமனுங்கன்னு கடந்த 9 வருஷமா அப்பழுக்கற்ற ஆட்சின்னு ஊர் ஊரா போய் புழுகிட்டு இருந்த மோடிய பிஎம் கேர்ஸ் நிதி, தேர்தல் பத்திரங்கள், ஹிடன் பேக் அறிக்கைன்னு எல்லாரும் செருப்பால அடிச்சாலும் இந்த வாட்டி ஒன்றிய அரசாங்கத்தோட சிஏஜி அமைப்பே நடுத்தெருவுல நிப்பாட்டி செருப்பால அடிச்சிருக்கு. இந்த சிஏஜி அப்படிங்கிறது போறவன் வரவன் நடத்துறதோ இல்ல தனியார் அமைப்பு நடத்துறதோ இல்ல. இந்த மொத்த நாட்டோட நிதி செலவு கணக்கையும் ஆடிட்டிங் செய்யறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சபட்ச அதிகாரம் இருக்க. இத்தனைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கீழே இருக்கிற அமைப்பு தான் இந்த சிஏஜி. என்ன விஷயம்னா, ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்தின பல்வேறு திட்டங்கள்ல யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இமாலய ஊழலை நடத்திருக்காங்க பாஜக. பாரத்மாலா திட்டத்துல 7.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல். நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாயி வழுக்க உந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா தெரியும்டா தெரியும்டா. துவாரகா விரைவு பாதை கட்டுமானத்துல 250 கோடி ஊழல். சுங்கச்சாவடிகள்ல விதிமுறைகளை மீறி 132 கோடி வசூல். கிராமப்புற மேம்பாடு அமைச்சகத்தோட ஓய்வூதிய திட்டத்துக்கான பணம் மோடியோட விளம்பரத்துக்காக செலவழிக்கப்பட்டிருக்கு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. HAL விமான இன்ஜின் வடிவமைப்புல தவறு ஏற்பட்ட வகையில 154 கோடி நஷ்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அயோத்தியா மேம்பாடு திட்டம்னு இவங்க பண்ண எல்லா ஊழலையும் அம்பலப்படுத்திருக்கு சிஏஜி. அட பாவிகளா, புரட்சிக்கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாடி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கும். அப்புறம் 9 வருஷத்துல 100 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவை கடன்கார நாடா மாத்தி இருக்கிற பாஜக தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. மிகப்பெரிய பணக்கார கட்சி. அதோட சொத்து மதிப்பு மட்டுமே 6500 கோடி. அப்புறம் மோடி பெருந்தன்மையா அம்பானி, அதானி மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்காரு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. யாரு வீட்டு காசு எடுத்து யாருகிட்டா குடுக்குறீங்க? நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. மக்களவை தேர்தல் நெருங்குற நேரத்துல நாடு முழுக்க குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததா ஒன்றிய பாஜக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த சட்டத்தின்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் நாடுகள்ல இருந்து அகதிகளா வந்த இந்து, சீக்கியம், பௌத்தம், சமணம், பார்சி, கிறிஸ்தவம் ஆகிய 6 மதங்களை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்க போறாங்க. சாப்பிட விட மாட்டா, தூங்க விட மாட்டா, காலையில எந்திரிச்சு இந்த கருமம் முடிச்சவ மூச்சில தான் முடிக்கணும். இந்த சட்டத்துல இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழர்களும் இடம்பெறாத காரணத்தினால இஸ்லாமிய நண்பர்களும் ஈழ தமிழர்களும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு மனிதநேய கொள்கை.
இத மதம் இனத்தால பிளவுபடுத்தி பிளவுவாத கொள்கையா மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு திமுக சார்பில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். ஆனா பாஜகவின் பாதம் தாங்கிய இருக்க பழனிசாமி அந்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சதுனால சிஏஏவை நிறைவேற்றிட்டாங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்யணும்னு ஒன்றிய அரசு வலியுறுத்தினது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சட்டமன்றத்துல தனி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இது மக்களை மத ரீதியாக பிரிக்கிறது என்பதால் இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கெல்லாம்? நாடு முழுக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தினதால இதுநாள் வரை அமல்படுத்தாம வச்சிருந்த பாசிச பாஜக அரசு தேர்தல் நேரத்துல மக்களோட உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய முயற்சி செய்யறாங்க. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கும் இந்தியாவுல மக்களை பிளவுபடுத்தும் விதமா சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவையும் அந்த சட்டத்துக்கு ஆதரவா இருந்த அடிமை அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. अरे आज यहाँ बैठे हुए हो, हवाई जहाजों में चलते हो और उनमें चलते हो, किसने दिए, किसने बनाए? बैठ जाइए, बैठो, चुप करके बैठो. என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. सुनो मैडम प्लीज, आज स्कूल कॉलेज यूनिवर्सिटी किसने बनाए? IIT किसने बनाई? MMT किसने बनाई? जिसमें आज आप दिखाई दे रहे. வலிக்குதா? किसको देशद्रोही कहते हैं? कोई भी आपके प्रधानमंत्री के खिलाफ, आपके गृह मंत्री के खिलाफ, उनकी नीतियों के खिलाफ बोले, वो देशद्रोही हो गया है. उनको जेल में डाल दो, उनको पकड़ लो. 6 साल के बच्चों को भी नहीं आप तो छोड़ रहे, आप क्या करेंगे? நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. भारत को काटने की कोशिश की है और कुछ नहीं किया है. देश को आजाद कराने के लिए अहिंसा का पाठ पढ़ाया. आप क्या जाने अहिंसा, जो लाठी लेके तो ट्रेनिंग देते हैं, आज लाठी की जगह बंदूक और रिवॉल्वर आ रहे हैं. ने सिखाया आपको अहिंसा, आपने सिखाया है जनता को हिंसा. அண்ணே, என்ன சண்டை போடாம போறீங்க? பீத்தே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. नफरत, मैं उनको समझती कुछ नहीं हूँ, वो है ही कुछ नहीं. जिनको बोलने की समझ नहीं है उनसे क्या बात करनी है? इस देश को मत बांटिए, एक रहने दीजिए. ये नफरत मत फैलाइए, ये आपके लिए भी हमारे लिए भी बहुत. என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். திமுக கூட்டணி முழுமையாக அவங்க சீட் ஷேரிங்க முடிச்சிட்டாங்க. திமுக கூட்டணியா அது வியாபாரமா? திமுகவுடைய வியாபாரம் முடிஞ்சு போச்சு சொல்லுங்க. பாஜக வியாபாரம் என்ன முடியலையா? நான் முழங்கிட்டு இருந்தாரு திருமாவளவன், நாங்க ஒரு பொது தொகுதியில நிற்போம் அப்படி இப்படின்னு. கடைசியில என்ன தே ஷோட், இதான் உன்னுடைய இடம் காமிச்சாங்களா? அதுல வியாபாரம், அந்த வியாபாரம் தானே நம்ம நாடு முழுக்க செய்யறோம். என்ன சொல்ல, முதல்ல எது கூட்டணி? தேர்தல் வெற்றிக்காக உங்க கூட வந்தா வெற்றி பெற மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. தேமுதிகவும் பாமகவும் திடீர்னு மறுபடியும் பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, நாங்க தான் சொல்லணுமே, நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம். அப்ப என்ன நடக்குது சார் தெரிஞ்சுக்கிறோம். அதையே நான் உங்களுக்கு சொல்லணும், மக்கள்கிட்ட தானே சொல்லணும். வேற அது எப்ப கூட்டணி முடிஞ்ச பிறகு சொல்லுவோம் உங்களுக்கு. அப்ப அதுக்கு பேர் பேரம்ல சார்.
இருங்க, நாங்க எங்களுடைய கூட்டணி ஒப்பந்தம் முடிஞ்சு சொல்லுவோம். பிரதமர் இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு, அதற்கு முன்பாகவாவது கூட்டணி உறுதி ஆயிடுமா சார்? நான் என்ன உங்களுக்கு ஏன் சார் அவ்வளவு டென்ஷன்? ஏன்னா நீங்க ஒரு தேசிய கட்சி சார், இவ்வளவு தேர்தல் வாங்க போறீங்க, மீடியாக்கள் சொல்லுது, பண்ண போறாங்கன்னு கேட்போம். அவ்வளவு பெர்சன்டேஜ் வராதா? நாங்க எல்லாத்துலயும் ஜெயிக்க போறோம் தமிழ்நாட்டுல. ஆமா, அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. திமுகவினுடைய அடிமைகளாக இருப்பவர்கள். நாங்க அந்த மாதிரி அடிமைகளும் வச்சுக்கிறது இல்லை, எங்களோட சேர்றவங்க யாரும் அடிமைகளும் இல்லை. திமுகவினுடைய அடிமைகளுக்கு பெயரை கூட்டணின்னு சொன்னா நீங்க வச்சுங்க, நான் அப்படி சொல்லல. நமக்கு அப்படி கிடைக்க மாட்டாங்களோ. 27% आरक्षण को लागू किया हमने नीट की। எங்களோட யார் வராங்களோ அவங்களாம் நான் சொன்னது கேட்டகரின்னு வச்சுங்க. அப்ப உங்க கூட வராதவங்க எல்லாம் சமூகத்துக்கு மேல அக்கறை இல்லாதவர்கள். ஆமா, அப்படிதான். அதிமுகவும் இப்ப சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத கட்சி. வெயிட் பண்ணி பாருங்க, அப்புறமா பதில் சொல்றோம். இப்ப இன்னும் பேச்சுவார்த்தை போகுது சார். போதைப் பொருள் கடத்தி பல கோடி 1000 கோடி கொள்ளை அடிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் ட்ரக் வித்துக்கிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தி பேசினாரா? வாயை திறந்தாரா? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி